கேவலமான அரசியல் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியல். மக்களோட உயிரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கே கிடையாது. ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு மாதிரி டெத்துன்னு போடுறானுங்க, இன்னொரு நியூஸ் சேனல்ல வேற மாதிரி போடுறானுங்க. அங்க கூட்ட நெரிசல் இருக்கு, குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் பெண்கள் யாருமே வர வேணாம்னு எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, அறிக்கையில சொல்லிட்டாங்க. அவங்க வந்தது தப்பு ஒண்ணு. ரெண்டாவது, வந்தவங்களுக்கு கரெக்டா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? போலீஸோட பொறுப்பு. போலீஸ் பொறுப்பா இருந்தாங்களா? கிடையாது. ரொம்ப 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 கேவலமான அரசியல் பண்றீங்க. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரும் தான், அது எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. உடனுக்குடனே திரும்ப 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 ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது என்ன, அது செயற்கையா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அங்க நடந்த கூட்டத்துல, அங்க நடந்த இறப்புல எத்தனை பேர் அங்க இறந்தாங்க, எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல இறந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா யாரையுமே நம்ப முடியல. மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கூட இவங்களே கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. யாரை நம்ப முடியுது இந்த காலத்துல? இவங்க கேட்ட இடத்தையும் அவங்க ஒதுக்கி கொடுக்கல. பெரிய இடமா கொடுத்திருந்தா இவ்வளவு இது ஆகியிருக்கவே இருக்காது. இவ்வளவு அசம்பாவிதம் ஆகிறதுக்கு காரணமே அவங்க கொடுத்த அந்த சின்ன இடம் தான். தளபதி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. டிவிகேவோட தொண்டனா சொல்லல, உண்மையிலேயே ஃபேக்ட் என்னவோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்களுமே எந்த நியூஸ் சேனல்ல போறதையுமே முழுசா நம்பிடாதீங்க. ஏன்னா யாருக்கு வேலை செய்யறாங்கன்றதே தெரியல.